லக்ஷ்மி அக்கா போலீஸ் வருவாங்களா அக்கா? போலீஸ் வந்தா என்ன தானே பிடிச்சிட்டு போவாங்க. ஆனா நான் எனக்கு மாமியார் ஒண்ணுமே பண்ணல. அவங்களாவே தான் கிணத்துக்குள்ளாடி சாடி இருக்காங்க. எப்படியும் போலீஸ் வந்தா வீட்டு பக்கத்துல எல்லாம் விசாரிப்பாங்க. வீட்டு பக்கத்துல எல்லாருக்குமே தெரியும் உனக்கு உனக்கு மாமியாருக்கும் பொருந்தவே செய்யாதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. வீட்டுல டெய்லி அடியாதான் இருக்கும்னு. அதனால உனக்கு ஒன்னு சந்தேகப்பட்டு ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலாம். நீ நல்ல ஆளு. அத்தை என்ன விட்டு போயிட்டீங்களா அத்தை? இனி நீங்க இல்லாம எப்படி நான் இருப்பேன்னு எனக்கே தெரியல அத்தை. அத்தை எவ்வளவுதான் நம்ம சண்டை போட்டாலும் நீங்க என்ன உங்க பொண்ணு போல தானே அத்தை பாத்தீங்க. நெட்டவள்ளி, இந்த விஷயத்தை உனக்கு புருஷனார்ட்டையும் உனக்கு அண்ணிட்டையும் சொன்னியா? இல்ல அக்கா, நான் யார்கிட்டையுமே சொல்லல. நான் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கேன். அத்தை கிணத்துக்குள்ளாடி விழுந்ததை தெரிஞ்சதுமே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இப்போ அத்தை மட்டும் வீட்டில் இருந்தாங்கன்னா என்கிட்ட ஆப்பிள் வெட்டி கேட்டு ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க. நான் அத்தை எப்படி எல்லாம் பார்த்தேன். கடைசியில் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்படி போயிட்டாங்களே. நெட்டவள்ளி ஃபயர் சர்வீஸில் உள்ளவங்க சீக்கிரமா வந்துட்டாங்கன்னா உங்க அத்தையை காப்பாத்திடலாம். இல்ல இல்ல, யார் வந்தாலும் காப்பாற்றவே முடியாது. இந்த கிணறுல நிறைய பேர் கீழே விழுந்திருக்காங்க. இதுவரை யாருமே உயிர் தப்பிச்சதே இல்லை. இந்த கிணறு இதுவரை மூடிதான் இருந்து இப்ப எப்படி திறந்துன்னே தெரியல. நெட்டவள்ளி, உங்க வீட்டுல நீ உங்க அத்தை ஏதாவது சண்டை போட்டீங்களா? ஐயோ, நாங்க எதுக்கு சண்டை போட போறோம்? எங்களுக்குள்ளாடி சின்ன சின்ன சண்டை வரும். ஆனா அது அடுத்த நிமிஷமே நாங்க பேசிடுவோம். நான் அவங்கள அம்மா போலதான் நினைக்கிறேன். அவங்க என்ன பொண்ணு போலதான் நினைப்பாங்க. அப்படி நாங்க 2 பேரும் நல்ல ஒற்றுமையா இருந்தோம். நெட்டவள்ளி ஃபாஸ்டா போய் உன புருஷனார்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. அவர்கிட்ட சொன்னா அவர் எப்படி தாங்குவாருன்னே தெரியல. ஃபுல்லா அம்மா அம்மான்னு தான் உயிரை விடுவாரு. என்னை விட அவருக்கு அம்மா ஏதான் நல்லா பிடிக்கும். எப்படியும் தெரியதானே போகுது. நீ வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொல்லு. சரி அக்கா, சரி, நீங்க எங்கே இருங்க. என்ன, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன். இந்த மாமியாரோட கிடந்து எனக்கு தான் ஒரே தலைவலியா இருக்கு. வீட்டுல சண்டை பிடிச்சா வீட்டிலே இருந்துட்டு போக வேண்டியதானே. கிணத்துக்குள்ளாடி வெளிய அளவு பெரிய சண்டையும் இல்லை. எவ்வளவு சண்டை பிடிச்சாலும் மாமியார் மேல கொஞ்சம் பாசம் இருக்கதான் செய்யுது. ஹலோ நெட்டவள்ளி, சொல்லு நெட்டவள்ளி. எவ்வளவு நாள் உனக்கு சொல்லியிருக்கேன், ஆஃபீஸ் டைம் கால் பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. இது ஒரு சீரியஸான மேட்டர், அதனால தான் கால் பண்ணேன். அத்தை இருக்காங்க இல்ல, அத்தை மேலே போயிட்டாங்க. ஐயோ, இன்னும் உங்க 2 பேருக்கு சண்டை முடியலையா? அத்தை மேலே போனா நீ கீழே என்ன, அத்தை கீழே வரும்போது நீ மேலே போ என்ன. இந்த ரூம் எல்லாருக்குமே காமன் தான். அத்தையும் மேலே யூஸ் பண்ணலாம், நம்மளும் யூஸ் பண்ணலாம். கீழே அப்படி தான், அத்தையும் யூஸ் பண்ணலாம், நம்மளும் யூஸ் பண்ணலாம். யார் மேலே போனாலும் ஒன்றும் இல்லை, கீழே போனாலும் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் விட்டு கொடுக்குற என்ன. ஐயோ, உங்களுக்கு புரியலையா? அத்தை மாடிக்கு மேலே போகல, டைரக்டா கடவுள்கிட்டே போயிட்டாங்க. என்ன சொல்லிய நெட்டவள்ளி, எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்தை இன்னைக்கு காலமே நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு கிணறு பக்கமா போயிருக்காங்க. எப்படி கீழே விழுந்தாங்கன்னே தெரியல. இப்போ கிணத்துக்கு உள்ளாடி கிடக்காங்க. அவங்கள எடுக்கவும் முடியல. எல்லாரும் சொன்னாங்க இந்த கிணத்துக்கு உள்ளாடி விழுந்தவங்க யாருமே உயிர் தப்பிச்சதே இல்லை, உங்க அத்தை இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன நெட்டவள்ளி சொல்லி அம்மாக்கு என்னாச்சு? நீ ஏதாவது காலமா அம்மாட்ட சண்டை போட்டியா? நான் என்னைக்காவது உங்க அம்மாட்ட சண்டை போட்டிருக்கேன்? அவங்க தான் அடிக்கடி என்கிட்ட சண்டை வருவாங்க. நானாவே போய் சண்டை போட்டதே இல்லை. நீங்க சீக்கிரமா வாங்க, எனக்கு பயமா இருக்கு. இனி போலீஸ் எல்லாம் வருவாங்கன்னு எல்லாரும் பயமுறுத்திட்டே இருக்காங்க. நீ எங்க அம்மாயை நல்லா பாத்துக்கிட்டு அவங்க எதுக்கு கிணறு பக்கத்துல போறாங்க, வீட்டிலே இருந்துட்டு போறாங்க. நீ ஏதாவது சொல்லியிருப்ப. உனக்கு வாயை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு அம்மாயை நல்லா திட்டி இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க சோகத்துல கிணறு பக்கத்துல போயிருப்பாங்க. நீங்க எப்பவுமே உங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் சொல்லியதை காது கொடுத்து கேட்க மாட்டீங்க இல்ல. சரி, நீ ஃபர்ஸ்ட் போனை வை, நான் சீக்கிரமா வாரேன். இவர் என்னமோ நம்ம மாமியார கிணத்துக்குள்ளாடி தள்ளி போட்டது போல எல்லாம் பேசுறாரு. சரி, இனி கிணத்து பக்கம் போறோம். இனி என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. வீடு வேற கிளீன் பண்ணல. இந்த விஷயம் அறிஞ்சு நீ வீட்டுக்கு தான் எல்லாரும் வர போறாங்க. ஃபர்ஸ்ட் வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு கிணத்து பக்கம் போவோம். பஞ்சாமிர்தம், டெய்லி 12 மணிக்கு மேலே தானே இங்கே வந்திருப்ப. இன்னைக்கு நேரமே வந்திருக்க. என்ன மாமியார் மருமகளும் நல்லா சண்டை போட்டியாலோ? நான் என்ன சொல்லனே எனக்கு தெரியல. எனக்கு மருமகன்னு ஒருத்தி வந்திருக்கா, ஒரு வேலையும் ஆகாது. அவளை பற்றி நினைச்சாலே எனக்கு தலை வலிக்குது. காலமே எழும்புனதுமே என்கிட்ட சண்டைக்கு தான் வருவா. எங்கள் வீட்டில் சண்டை இல்லாத நாளே இருக்க முடியாது. பாத்திரம் எல்லாம் விரிஞ்சிருக்கும், துணி எல்லாம் அங்கே இங்கேன்னு இருக்கும். அவள்கிட்ட ஏதாவது கேட்டா உடனே கண்ணீர் வடிச்சிருவா. ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஏதாவது சொன்னா நைட் எனக்கு முவை வருவான் இல்லை, அவன்கிட்ட ஏதாவது சொல்லி கொடுத்து அன்னைக்கு ராத்திரியே எனக்கு முவை என்ன நல்லா திட்டிகிட்டே இருப்பான். அதனால அவள்கிட்ட ஒன்றும் சொல்லவும் மாட்டேன். இப்போ எல்லா இடமும் இப்படி தான் நடக்குது பஞ்சாமிர்தம். என்னத்தை சொல்ல, இப்போ நம்ம தான் வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு வீட்லேயே அதே போல தான். உனக்கு வீட்லையாவது உனக்கு மருமவா தான் எல்லா வேலையும் செய்யா. சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே மாமின்னு வந்து பேசுவா. ஆனால் எனக்கு வீட்டில் அப்படியே இல்லை. எனக்கு மருமவா சண்டை போட்டா எனக்கு முகத்திலே பார்க்க மாட்டா. உடனே அவளுக்கு அம்மாயை விட்டு ஓடிடுவா. உனக்கு மருமவளாவது அவளுக்கு அம்மாயை விட்டு போவா. அவளுக்கு அம்மாயை விட்டு போற அன்னைக்காவது நீ நிம்மதியா இருக்கலாம். எனக்கு மருமவா அம்மாயை விட்டு போடு சொன்னாலும் போவே மாட்டா. நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு மகனுக்கு கையை பிடிச்சு வச்சுட்டு இவரை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பா. எனக்கு மகனையும் இப்போ என்கிட்ட பேச விடியதே இல்லை. எனக்கு மகளாவது முன்னாடி அடிக்கடி வந்து என்ன பார்த்துட்டு இருந்தா. இப்போ எனக்கு மருமவளுக்கு பயந்து அவனும் வரமாட்டா. நெட்டவள்ளிக்கு மாமியார் தானே கிணத்துக்குள்ளாடி விழுந்துட்டாவேன்னு ஒரு பேச்சு வந்து நானும் கிணத்துக்குள்ளாடி பார்க்க போலான்னு வந்தா இங்க நெட்டவள்ளிக்கு மாமியார் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நெட்டவள்ளி கிணத்துக்குள்ளாடி விழுந்திருப்பாளோ? மினி, என்ன கொஞ்ச நேரமா இங்கேயே பார்வை பார்த்துட்டு இருக்க?
அது ஒன்றும் இல்லை, நெட்டவள்ளி இருக்கா இல்ல, நெட்டவள்ளி அவ கிணத்துக்குள்ளாடி விழுந்துட்டாளாம். அவளை பார்க்க தான் நான் போறேன். என்னது, எனக்கு மருமவா கிணத்துக்குள்ளாடி விழுந்துட்டாளா? ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியாதா? நான் நினைச்சேன் நீங்க எல்லாம் கிணறுக்கு பக்கத்துல நிப்பீங்கன்னு நினைச்சேன். பார்த்தா இங்க உட்காந்து பேசிட்டு இருக்குது. இங்க எனக்கு மருமவா விழுந்ததை யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் காணுமே இங்க வந்தேன். எப்படி விழுந்தாலும் அது தெரியல. எல்லாரும் என்கிட்ட மாமியாருக்கும் மருமவளுக்கும் ஒரே சண்டை, அதனாலதான் விழுந்திருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ளாடி அப்படி பெரிய சண்டை எல்லாம் இல்லையே. போலீஸ் எல்லாம் விசாரிக்க வருது அப்படியெல்லாம் ஊர்ல பேசிட்டே இருந்தாங்க. ஐயோ, போலீஸ் வந்தா நம்மள தான் பிடிச்சிட்டு போவாங்க. ஐயோ, எனக்கு மருமவா என்ன விட்டு போயிட்டாளா? நான் அவளை ஒரு மகாராணி போல எல்லாம் வச்சிருந்தேன். எப்படிதான் அவளுக்கு கிணறுக்குள்ளாடி மனசு வந்ததோ. பஞ்சாமிர்தம் நம்மளும் கிணறு பக்கத்துல போய் பார்க்கலாம். ஐயோ, எனக்கு மருமவளை அந்த நிலைமையில எனக்கு பார்க்க மனசே வரல. நெட்டவள்ளி என்ன இங்க நிக்க சொல்லிட்டு எங்க போனா? வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வாரேன் தானே சொன்னா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, எல்லா வேலையும் விட்டுட்டு தான் இங்க வந்து நிக்கி. ஐயோ மருமவளே, என்ன விட்டு போயிட்டியா மருமவளே? என்னால இதை தாங்கவே முடியல. வீட்டுல எல்லா வேலையும் சமைச்செடுத்து போடுவாளே, என்ன அத்தை அத்தைன்னு கூப்பிடுவா. இனி என்ன அத்தைன்னு கூப்பிட யார் இருக்கியா? மருமவளே வா மருமவளே. என்ன நெட்டவள்ளிக்கு மாமியார் இங்கே இருக்காங்க? நெட்டவள்ளி சொன்னா எனக்கு மாமியார் தான் கிணத்துக்குள்ளாடி இருக்காங்கன்னு. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. நெட்டவள்ளி மாமியாரையும் சொல்லியாளியா, இவங்க மருமவளையும் சொல்லியாளியாங்க. எனக்கே தலை சுத்துது. நெட்டவள்ளி வரட்டு, அது வரை நம்ம அமைதியா நிற்போம். லக்ஷ்மி, எனக்கு மருமவா எப்போ கிணத்துக்குள்ளாடி விழுந்தா? தெரியல. மருமவளே வா மருமவளே. நீ எனக்கு மவன் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அம்மா என்ன விட்டு போயிட்டீங்களே அம்மா. என்னங்க இந்த கிணத்துக்குள்ளாடி தான் அத்தை கிடக்காங்க. ஐயோ அம்மா, யாரும் உங்களுக்கு கிணத்து பக்கத்துல வர சொன்னாங்க? இப்போமே போயிட்டீங்களே அம்மா. என்ன அப்பா தான் சின்ன வயசுலயே விட்டுட்டு போயிட்டாங்க. நீங்க ஏம்மா போனீங்க? நெட்டவள்ளி, நான் சொல்லியதை கேளு. கிணத்துக்குள்ளாடி கிடைக்கிறது உனக்கு அத்தை இல்ல. உனக்கு அத்தை என்ன பக்கத்துல நிக்காங்க பாரு நெட்டவள்ளி. ஆமாக்கா, அப்ப எனக்கு அத்தை இல்லை. அப்போ கிணத்துக்குள்ளாடி இருக்கிறது யாரு? தெரியல நெட்டவள்ளி. என்னங்க, அத்தை கிணத்துக்குள்ளாடி விழல, உயிரோட தான் இருக்காங்க. லட்சுமி அக்காளுக்கு பக்கத்துல பாருங்க. என்ன நெட்டவள்ளி, நீ விளையாடிட்டா இருக்க? எனக்கு ஆஃபீஸ்ல எவ்வளவு வேலையை விட்டுட்டு நான் வந்திருக்கேன். சாரிங்க, நான் நினைச்சேன் அத்தை தான் கிணத்துக்குள்ளாடி விழுந்துட்டாங்கன்னு. அத்தை எதுக்கு அழுறாங்கன்னே தெரியலையே. அக்கா, நான் சொல்லியதை கேளுங்க. நெட்டவள்ளி என்ன பக்கத்துல தான் நிக்கியா. கிணத்துக்குள்ளாடி விழுந்திருக்கிறது நெட்டவள்ளி இல்ல. நெட்டவள்ளி கிணத்துக்குள்ளாடி விழுந்திருக்கிறது நீ இல்லையா? இல்ல அத்தை, நான் நினைச்சேன் நீங்க தான் விழுந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா சாரி நீங்க தானே இந்த சாரி இன்னைக்கு காலமா கட்டினீங்க, அதனால நீங்க தான் கிணத்துக்குள்ளாடி இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். அந்த சாரி கட்டி பழசாகிட்டு இன்னையில இருந்து வேற சாரி மாத்தலாம்னு சொல்லி நான் தான் சும்மா வேஸ்ட் சாரியை கிணத்துக்குள்ளாடி போடலாம்னு சொல்லி போட்டேன். என்ன எல்லாருமே சேர்ந்தீங்க நாடகமா நடத்திட்டு இருக்கிறீங்க? இல்லங்க, எல்லாம் இந்த சாரினால வந்தது. அந்த சாரியை பார்த்து எல்லாருமே ஊர்ல கிணறுக்குள்ளாடி யாரோ இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து பார்க்கும்போது அத்தைக்கு சாரி போல இருந்து, அப்ப நான் அந்த அத்தை தான் உள்ளாடி இருக்காங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். நெட்டவள்ளி எனக்கு யாரும் சொன்னாங்க உனக்கு மருமவா கிணத்துக்குள்ளாடி கிடக்கான்னு சொன்னாங்க. அப்படியே அத்தை சொன்னாங்க. நெட்டவள்ளி, நானும் வந்து நம்பி நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன், எனக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு. அப்படி அப்போ ஃபாஸ்ட்டாக ஃபோன் பண்ணி சொல்லுங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்கன்னு. அதாவது இனிப்போ எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கூடிடுவாங்க. என்னால் எல்லாரையும் கவனிக்க எல்லாம் முடியாது. எல்லாம் பண்ணது நீ எல்லார்ட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லு. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.